தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, இந்த ஊர் என்ன சொந்த வீடு என்ன ஞான பெண்ணே, வாழ்வின் பொருள் என்ன நீயே வந்த கதை என்ன. அப்பா எதுக்கு வெளியில படுத்திருக்காவோ அப்படி? எம்மா எம்மா, என்ன மக்களே? ஏமா அப்பா இப்படி வெளியில படுக்க போட்டிருக்கா? ஏன் இந்த ஆளை உள்ள கூட்டு போய் நாரடிக்க இருக்கா? ஏமா இப்படி பேசியா? பேர வெண்ணல அவர் கையில பாட்டில பாத்தியா இல்லையா? சாயங்காலத்துல இருந்து ஒரே குட்டியில இவர் குடிச்சது மட்டும் இல்லாம லட்சுமியத்தை வீட்டுக்காரர் இருக்காரு தெரியுமா, அந்த மாமா அவரையும் கூட்டி சேர்த்துக்கிட்டு குடிச்சுக்கிட்டு கூத்து அடிச்சுக்கிட்டு என்ன வரத்து வந்துட்டா தெரியுமா சாயங்காலம். பாவம் லட்சுமியத்தை அன்னைக்கு நைட்டு இங்க தங்குன்னு சொன்னது கூட தங்காம அவ வீட்டுக்காரரை இழுத்துட்டு வீட்டு போயிட்டு பார்த்துக்கோ. இவர் நம்மள கேவலப்படுத்தத்தானே இருக்காரு. ஒரு வேலைக்கு லாய்க்கு போயிட்டு வராறால அத்தனை வேலையை நம்ம தானே பார்த்தோம். வந்து அந்த பூசையில உட்கார்ந்ததோட சரி, அதுக்கடுத்து எங்கட மாயமா மறைஞ்சாருனே தெரியல. சாயந்தரம் பாட்டிலோட வந்து நிக்காரு பார்த்துக்கோ. சரிம்மா, அவன் புத்தி அப்படிதான் தெரியுங்களா, அதுக்காண்டி வெளியில படுக்க வச்சா என்ன திருந்திரவா போறாவே? திருந்துதாரோ திருந்தலையோல அதெல்லாம் எனக்கு தெரியாது. பால் காய்ச்சி வச்ச அன்னைக்கு ராத்தங்கணும்ல, நம்ம 2 பேர் மட்டும் இங்கே இருக்கிறதுக்கு அக்கம் பக்கத்தில் எல்லாரும் சேர்ந்து இருந்தா கொஞ்சம் கலகலன்னு நல்லா இருக்குமே. நான் தான் இருக்க சொன்னேன். சாந்தி அக்கா, சின்ன பொண்ணு அக்கா, சரசத்தா எல்லாரும் உள்ளதா இருக்காவோ. லட்சுமியத்தை மட்டும் அவன் வீட்டுக்காரர் குடிக்காருன்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டா பார்த்துக்கோ. எல்லாரும் இப்படி உள்ள வச்சிருக்க நேரத்தில் இவரையும் கொண்டு போய் உள்ள படுக்க போட்டு இவர் வாந்தி எடுத்து வச்சாருன்னா என்னத்துக்கு? வெளியில கிடக்கட்டும், என்ன பெரிய உத்தமனா அந்த ஆழத்துக்கு உள்ள வைக்கிறதுக்கு? மனுஷனா பிறந்தா கொஞ்சமா திருந்தணும்ல. இது என்ன ஜென்மத்தை திருந்துமோ எனக்கு தெரியல. ஏசாதம்மா, அவியல் இந்த பழக்கத்தை விடணும்னா நினைக்காவே, ஆனா முடிய மாட்டுக்கு. என்ன செய்ய? ஏன் முடியாம போகுது? அதெல்லாம் முடியும். விடணும், மனசார நினைக்கணும். நல்லா குடிச்சிட்டு வந்து நம்ம என்னன்னாலும் பேசலாம். என்ன பேசினாலும் அவள் ஒன்றும் கேட்க மாட்டான்னு நினைச்சிட்டு அழுதாரு. வேற என்ன நினைக்க நீ? சாதாரணமாக பேசினா சண்டைக்கு வருவா, குடிச்சிட்டு பேசினா குடிச்சிருக்கான் அப்படின்னு நினைச்சு நம்மளை விட்டுருவா. அப்பதான் நம்ம நினைச்சதெல்லாம் பேசலாம்னு அழுதாரு. சரிம்மா, சத்தம் போடாது. இப்ப இவியல் இப்படியேவா விட்டு வைக்க? ராத்திரி பூரா அப்படியேவா கிடக்க? கிடக்கட்டும், விடிகிற வரைக்கும் கிடக்கட்டும். விடிஞ்சு உச்சி வெயில் மண்டையில் அடிக்கும்போது அந்த அன்னைக்கு எந்திரிச்சு உட்காருவாரு. அப்பதான் எல்லாம் தெரியும். தெரிஞ்ச பிறகு குடிச்சிட்டு நீட்டிட்டு கேரளாக்கு போறோன்னு ஒரு நடிப்பு நடிப்பாரு. போய் தொலைதாரன்னு விட வேண்டியதான். சரி, அதுக்காண்டி ராத்திரி பூரா இப்படியேவா ஒத்தையில படுத்துட்டு போவோம்? நான் வேணா ஒரு கட்டில போட்டுக்கிட்ட படுத்துக்கட்டுமா? அவளை எப்படி ஒத்தையில விடுதுக்கு? ஏப்பா நீ ஒன்றும் அந்த அளவுக்கு ரொம்ப யோசிக்காத. உங்க அப்பனுக்கு காவலுக்கெல்லாம் ஆள் தேவையில்லை. குடிச்சிட்டு வந்தானே கிடக்காரு, ஏந்திப்பாரு. போ, முதல்ல நீ உள்ள போய் சாப்பிட்டுட்டு தூங்குத வேலையை பாரு. போ, உன் கதை என்னன்னு அதை மட்டும் பாரு. அந்த ஆள் வாட்டு கிடப்பாரு. சரிம்மா. சரி சரி, நான் காலையில எந்திரிச்சோடனே வந்துருவாங்க. வந்து சோற பொங்கி தாரேன். பாலை சூடு பண்ணி ஹாலிஸ் போட்டு ஆத்தி மூடி வச்சுட்டாங்க. வந்திருக்கேன், அவட்ட எடுத்து கொடுங்க, குடிச்சிட்டு தூங்கிடுவா. சரி சரி, காலையில வரேன். ஏ அப்பா சை, என்ன நம்பி ஒரேடியா சலிச்சுக்கிட்டியா? பேர என்ன சின்ன பொண்ணு, நம்ம வீட்டுல ஒரு நாளைக்கு எவ்வளவோ வேலை பார்க்கோம். என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்மளை கூப்பிட்டு பாராட்டிப்பாவளா கொண்டாடுவாங்களா? கிடையாது. எப்ப பார்த்தாலும் நீ இல்லைன்னா நாங்க இருந்துக்கிடுவோம். உன்னைய வச்சோன்னு நாங்க இல்ல, எங்க பாடு எங்களுக்கு பார்க்க தெரியும். உன்னைய வச்சா நான் வாழ்றேன் அப்படி இப்படின்னு பேச வேண்டியது. இப்ப பாரு, இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி மல்லியாக்கா இங்க தங்க சொல்லிருக்காவுன்னு தங்கியிருக்கேன். எத்தனை போன் வந்திருக்குங்க. பாலை எங்க வச்சிருக்க, சீனி எங்க வச்சிருக்க, சோத்துப்பானை எங்க வச்சிருக்க, கரண்டி எங்க வச்சிருக்க, எப்போ வருவ, காலையில வந்து பிள்ளைய எழுப்பணும், கிளப்பணும், சோறு பொங்கணும், சீக்கிரமானு போன் அடிக்காரு. அப்ப நம்ம இல்லன்னா கதை நடக்காது தானே. அப்ப அந்த நண்டு இருக்கணும்ல. இவ ஒருத்தி இருக்க போய் தான் நம்ம வீடு நடக்கு. இவ ஒருத்தி இருக்க போய் தானே சோறு பொங்கி தரா. இவ ஒருத்தி இருக்க போய் தான் நம்ம பிள்ளைய பாத்துக்கிடுது. அப்படிங்க நண்டு என்னமே வரமாட்டுக்கே. இப்போ நான் காலையில அறக்க பிறக்க எந்திரிச்சு போய் சாப்பாடு செஞ்சு கொடுத்தோம்னாலும் என்ன சொல்லுவாருங்க? நல்ல வேலை நீ வந்திருக்க பாத்துருக்க அப்படின்னு சொல்ல மாட்டாரு. ஆமா, ஊர் உலகத்துல யாருமே செய்யாதே, நீ செஞ்சுட்டா, இது யாரும் தான் செஞ்சுக்கிட மாட்டா அப்படின்னு திமிரு பேச்சு பேசுவாரு. நம்ம வருஷ காலமும் வடிச்சு கொட்டி நம்மளுக்கு என்ன பேர் இருக்கு சின்ன பொண்ணு, வெறுப்பா இருக்கு பாத்துக்கோ. ஆமாக்கா, அதான் உலக வழக்கம். பொண்ணா பிறக்கதே பாவம்னு இதை வச்சுதான் சொல்லாவ. நம்மளும் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வீட்டுல உள்ள ஆட்களுக்காண்டி தான் ஓடுதோம். காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் பாடு பார்க்கும். யாராவது நம்மள சரி இவ்வளவு தூரம் பாக்கிய நிச்சயத்தை இரு, உனக்கு ஒரு காப்பி போட்டு தரேன், ஒரு டீ போட்டு தரேன்னாலும் சொல்றதுக்கு நாதி இருக்கா? கிடையாது. ஆனா நம்ம ஒரு ஆளே இல்லைங்க மாதிரி தான் பேசுவாவ. நம்ம வருஷ காலமும் நாயா பாடுபட்டு உயிரை உருக்கி கயிறா திரிச்சு வீட்டுக்குன்னு உழைச்சாலும் சரி, சம்பாரிச்சு கொடுக்க புருஷமார தூக்கி வைக்க உலகம் வீட்டு வேலை செய்த பொண்டாட்டி மார தூக்கி வைக்க கிடையாது. ஆமா, அவளுக்கு என்ன வீட்டுல இருந்து திங்கா இந்த ஒரு வார்த்தை தான். ஏன் பொண்ணா பிறந்தவளே அப்படித்தான் பேசுதா? பொண்ணுக்கு பொண்ணு தான் எதிரிங்க மாதிரி இந்த மாமியார் மாருமே ஒரு காலத்துல மர்மோலா இருந்துதானே இன்னைக்கு மாமியார் ஆயில்கால்வோ. நம்ம கஷ்டம் அவளுக்கும் தெரியத்தானே செய்யும். தெரிஞ்சுக்கிட்டு கூட நம்மள அதட்டிட்டு உருட்டிக்கிட்டு தானே காலங்களிக்கால்வோ. இதெல்லாம் நமக்குன்னு எழுதப்பட்ட தலைவிதிக்கா ஒரு நாள் மாறாது. சின்ன பொண்ணு அப்படி இல்லமோ, யாரு என்ன பேசினாலும் நம்ம பிள்ளைகளுக்காண்டி நம்ம புருஷனுக்காண்டிலாம் நம்ம கஷ்டப்படுதோம். அது யாரு? நம்ம உயிர், நம்ம உலகமே அவ தானே. அவளுக்காண்டி தான் நம்ம கஷ்டப்படுதோம். வேற நம்ம சும்மாவே இருந்து என்ன செய்ய போறோம் சொல்லு? என்ன சரசக்கா, நயன்தாரா பிள்ளைகள் பேர்லாம் சொல்லுதியா உயிர் உலகம்னு? பிள்ளைகள் பேரு உயிர் உலகம்னு வச்சிருக்காவளா? ஆமாக்கா, அது உங்களுக்கு இன்னும் தெரியாதா? நயன்தாரா இருக்கா? நயன்தாரா யாரு இந்த நடிகை நயன்தாராவா? ஆமாக்கா, நயன்தாரா பிள்ளைகள் பேர் தான். ஒரு பிள்ளை பேர் உயிர், இன்னொரு பிள்ளை பேர் உலகம்னு வச்சிருக்காவ. ஏ அப்பா, வித்தியாசமா பேர் வைக்கேன்னு ஒரு அளவில்லையா? உயிர் உலகம்னா வைப்பாவே. பள்ளியிடத்துல போய் அந்த பிள்ளைகள் எப்படி அங்க தம்பி யார சொல்லும்? ஆமா குஷ்பு. சின்ன பொண்ணு, சரசக்கா குஷ்புனா கூட்டா? ஆமா சந்தியக்காவும் புசு புசுன்னு குஷ்பு மாதிரி தானே இருக்காவ. இன்னையில இருந்து சரசக்கா பேரு குஷ்பு. என்ன? சரி சரி, இனி குஷ்பக்கானே கூப்பிட்டுருவோம். இவா ஒருத்தியம்மா ஒவ்வொருத்தருக்கா ஒரு பேரா வச்சுக்கிட்டு புருஷன் பிள்ளைகளுக்காண்டி பொங்கியாக்கி கொடுக்கறது கஷ்டமான கட்டதுக்கா இவ்வளவு பேச்சு.
அப்படி இல்லக்கா, அவங்களுக்கு பொங்கி கொடுக்கதோ வீட்டுல வேலை செய்தோ நமக்கு கஷ்டம் இல்லை. ஆனா இவ்வளவு செய்த நம்மள நம்ம பொண்டாட்டி நமக்காண்டி இவ்வளவு தூரம் செய்தால, நம்ம மருமோ நம்மள இவ்வளவு தூரம் பார்க்கல, நம்ம அம்மா நம்மள இந்த அளவுக்கு பார்க்கல அப்படின்னு பிள்ளைகளோ புருஷனோ மாமியாரோ நம்மள நினைக்கவே மாட்டோம்ல. அதுதான் கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். வாங்க மல்லியாக்கா, வேலையெல்லாம் முடிஞ்சுதா? வந்து படுங்க. நேரம் என்ன ஆகுது? காலையில இருந்து வேலை பார்த்துட்டே தான் இருக்கிய. வாரம்மா, இப்பதான் சிவா வந்தா பத்தியா, அதான் சாப்பாடு வச்சு கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு இப்ப மாடியில போய் படுக்கன்ட்டு போயிருக்கான். சரி சரி, நீங்களும் நேரத்தோட தூங்கக்கா. பாடு பத்திரிக்கை பத்தியா நாள் பூரா. சரி சின்ன பொண்ணு. சரிம்மா, பேசினது போது எல்லாரும் தூங்க. காலையில பிள்ளைகள் பள்ளியிடம் போகணும், நேரத்தோட போய் சுவார் பொங்கணும். தலைவலி தாங்க முடியல மக்களே. என்னம்மா? ஏம்மா மேலெல்லாம் சுடுவு, எடி தலைவலின்னு தானே சொன்னா, காய்ச்சல் மாடிக்கு தெரியலம்மா, ஒரு மாதிரி விரைச்சிட்டு வருது, மேலெல்லாம் வலிக்குது. என் பிள்ளை எப்படி சுருண்டு போய் படுத்து கிடக்கால. மக்களே எந்திரிமா, அம்மா ரசஞ்சோறு ஊட்டி விடியேன்னு சாப்பிட்டுட்டு அப்பா கூட கார்ல போய் ஒரு ஊசி போட்டுவா. போமா, எனக்கு ஊசினாலே பயமா இருக்கு. எனக்கு வாயெல்லாம் கசக்கு. சாப்பாடு வேண்டாம், ஊசியும் வேண்டாம். அப்பான்னு சொல்லி மாத்திரை ஏதாவது வாய்ந்துட சொல்லி போட்டுட்டு நான் தூங்குதேன், சரியா போயிடும். ஏட்டி சாப்பிடாமனாலுமே மாத்திரையும் போட முடியாட்டி ஒரு 2 வாய் சுவராது சாப்பிடு, இல்லாட்டி கஞ்சி வச்சு தரட்டு. அம்மா அன்னப்பால் கஞ்சி வச்சு தரேன், அது மட்டும் ஒரு 2 கிளாஸ் குடி மக்களே. கஞ்சின்னு வாயால கூட சொல்லாதம்மா, எனக்கு கேட்டாலே வாந்தியா வருது. பேர எப்படி நான் குடிப்பேனா? ஏட்டி இப்படியே படுத்து கிடந்தா ராத்திரி நடுராத்திரில காய்ச்ச கொதிக்க ஆரம்பிச்சிரும்டி. அந்த நேரத்துல டாக்டர் எவனும் இருக்க மாட்டான் பாக்குக்கு. நல்லா இருப்ப ஒரு 8 இன்ச்சு கட்டி நம்ம சோறு ரசம் வச்சு 2 வாய் விட்டுறேன். அப்பா வரும், மெல்ல மெல்ல நடந்து போய் ஊசி போட்டு வந்துரு மக்களே. முடியாதுன்னு போ, அப்பாட்ட சொல்லி எனக்கு மாத்திரை சொல்லு. பேவுல நம்ம சொன்னா கேக்குவா கொள்ளுவா. இப்ப அந்த ஆள் வேற வந்து குதிப்பாரு. கிளை வேற இது தெரிஞ்சா அது ஒரு ஆட்டம் ஆடும். சொல்லி பேச்சு கேக்குவான்னு பாரு. ஐயா வந்தாதான் சரிபட்டு வருவா. இவன் எதுக்கு ஒரு படியா புலம்பிக்கிட்டு போறா? ஏன் விசியா விசியா, என்னத்த? ஏன் மோரை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு அங்கெங்கேயும் அலையுத? இந்த பிள்ளைக்கு தான் கெதி இல்லத்த. ஏன் என்ன செய்வு? மேலெல்லாம் குது குதுன்னு விரைச்சிக்கிட்டு வருவேன்னு போறைய மூடிட்டு படுத்து கிடக்கா. நிமிந்து உட்காரிட்டி ஒரு வாரம் அசஞ்சோர சாப்பிடு, ஊசி போட்டு வந்தா அதுவும் கேட்க மாட்டுது. அவன் அப்பா வரையில மாத்திரையை வாங்கிட்டு வர சொல்லி சொல்லுதான். அதெல்லாம் கேட்கவா செய்யும்? ஊசி போட்டு இருந்தா தானே கேட்கும். நான் சொன்னா கேட்கவே மாட்டுக்கா. நான் வரேன், நான் ஒரு 8 போய் அவளை பார்த்துட்டு வரேன். எம்மலோ, ஏ மாமா, என்ன ஆச்சி? மேலுக்கெல்லாம் வலிக்குன்னு அம்மிட்ட சொன்னியோ? ஆமா ஆச்சி, மேலுக்கு தெரியவே இல்லை. எம்மா நெருப்பா கொதிக்குவே. இந்த பேதிலே வட்ட நான் அப்பவே சொன்னேன். ஆனா உன்னா சமஞ்ச பிள்ளைய வெளியில அனுப்பாதேன்னு கேட்டாலா என் பேச்ச? இப்ப என் பிள்ளை எப்படி சுருண்டு படுத்து கிடக்கால. நான் வந்துகிட்டு அவளுக்கு மாத்திரை வாங்க சொல்லியா. ஆஸ்பத்திரி போனாதான் கேட்கும். அடிச்சு இழுத்துனாலும் கூட்டு போகணும். எவ்வளே இப்போ உனக்கு சந்தோஷமா? என் பேத்திக்காரி எப்படி படுக்க வச்சுட்டா? நீ என்ன கிறுக்குத்தனமா அழுதிய? நான் ஏன் என் பிள்ளைய எப்படி படுக்க வைக்க போறேன்? நீதான் காரணம். நான் எத்தனை தடவை சொன்னேன், அடுத்த வீட்டுக்கு அனுப்பாத, சமஞ்ச பிள்ளைய தனியா அனுப்பாதன்னு. நீ கூட போயிருக்கணும், இல்லன்னா நீ மட்டும் போயிருக்கணும். அவளை எதுக்கு ஒத்தையில அனுப்புன? ஒத்தையில அது யாருக்கிட்ட என்ன பேசன்னு தெரியாம சிரிச்சு பேசியிருப்பா. எந்த பேர்ல போகலாம் என் பேத்திய பார்த்து கண்டட்டி போட்டாலோ. இன்னைக்கு என் பிள்ளை வந்த உடனே இப்படி படுத்து கிடக்க, சீமிதம் இல்லாம கிடக்கால என் பிள்ளை. நீ இப்படி அனுப்பாம இருந்திருந்தா அவன் நல்லா இருந்திருப்பா. உன்னையால நான் கேடு. ஏதாவது நீ பேசணுங்க கண்டியே பேசிட்டு கிடக்காது. என்ன அது என்ன சொந்தக்காரவ கல்யாணமா நான் போய் நிக்கிறதுக்கு? இவளையுமே போவாத ஏட்டி அப்பா கிட்ட மொய்ய கொடுத்து விடு போதும். நிச்சயதார்த்த வீட்டுக்கெல்லாம் நீ போய் ஒத்தையில நிக்காத, எனக்கு வர முடியாது, போக வேண்டாம்னு 1000 தடவை படிச்சு சொல்லியிருக்கேன். கேட்டாலா? என் நீ ஃப்ரெண்டு நிச்சயதார்த்தம், அவன் நான் வராட்ட கோவிச்சுக்கிடுவா, அவன் நாளைக்கு என்கிட்ட பேச மாட்டா, அப்படி இப்படின்ட்டு என்கிட்ட ஏத்து பேசிட்டு திமுர் எடுத்து போய் போனான். உங்க பேத்தி தானே, உங்க ரத்தம் தானே அவன் உடம்புலயும் ஓடுது. பேச்சுக்கு அடங்கினால விளங்கும். பெத்தவளை மதிக்காத அளவுக்கு நீங்க தான் அவளுக்கு அவ்வளவுதான் சொல்லி கொடுத்து வச்சிருக்கிய. உங்க அம்மா பேச்ச கேட்காத, உங்க அம்மா நல்லவா கிடையாதுன்னு. அதான் அந்த பிள்ளை என்னைய மதிக்கவே மாட்டுக்கு. என்ன சொன்னாலும் அம்மா தானே, இவெல்லாம் ஒரு ஆளான்னு நினைக்க. என்னைய இத்தனைக்கும் போகும்போது சொல்லி அனுப்பியிருக்கேன். எவகிட்டையும் பல்ல கட்டி பேசாத, ஒரே இடத்துல நின்னியா வந்தியான்னு வாண்டிருக்கேன். சாயந்தரம் வரைக்கும் அங்கேயே இருந்திருக்கா. காலையில போனவா மத்தியானம் தின்னுட்டு வீட்டுக்கு வந்தோம். இல்ல புறம் எப்படி இருக்கும்? இப்படித்தான் இருக்கும். ஆமா, எல்லா தப்பையும் நீ பண்ணிட்டு அம்பிட்டு தப்பையும் அந்த பிள்ளை தலையில போட்டுரு, இல்லன்னா என் தலையில அள்ளி போட்டுரு. காலமும் நேரமும் உனக்கு அப்படித்தானே ஓடுது. நீ செய்த தப்பெல்லாம் மத்தவ தலையில தூக்கி போட்டுட்டு நீ நல்லவளா நிப்ப. ஆமா, நான் நல்லா பேசம் போட்டேன். ஓ பார்த்தாவோ அந்த அன்னைக்கு. வா புத்தி எனக்கு தெரியாதா? ஏன் சும்மா கிடைங்க, உங்ககிட்ட ஆடுறதுக்கு எனக்கு இப்ப ஆவி இல்ல. அந்த கோதுமை தோசை சுட்டு வச்சிருக்கேன், வேணா தாரையும் தின்னுட்டு கிடைங்க. உயிர் எடுக்காதியா. இப்ப என் புருஷன் வருவாரு, என் பிள்ளைய கொண்டு போய் நாங்க ஆஸ்பத்திரியில காட்டி நாங்க பாத்துக்கிடுவோம். என்னது டி? என் புருஷன் என் புள்ள நாங்க ஆஸ்பத்திரியில காட்டிக்கிடுவோங்க. அப்ப நான் என்ன வேட்டாளா? பக்கத்து வீட்டுக்காரிட்ட பேச மாதிரி பேசியா? பக்கத்து வீட்டுக்காரியாவே இருந்தாலும் சரி, இந்த நேரத்துல இப்படி சண்டை எடுத்துட்டு நிக்க மாட்டா. எப்போன்னு தானே இருக்கியே. என்ன சண்டை வரும்? எப்போ கொத்துன்னு சண்டைக்கு போலாம் தானே இருக்கியே. அப்படி உங்க ஆத்தா இருப்பா. ஊர்ல போய் கேட்டு பார்த்தா உங்க ஆத்தால தான் எல்லாவனும் சொல்லுவாளுவோ. எப்ப சண்டை போடாலும் மணலை வறுத்துட்டு அலைவா அப்படின்னு உங்க ஆத்தால சொல்லுவாளுவோ. நான் ஏன் அப்படி இருக்க போறேன்? தேவையில்லாம என் வீட்டை பத்தி எல்லாம் பேச வேலை வச்சுக்கிடாதிய. என்ன டீ செஞ்சிருவே? என் கழுத்தை நெரிச்சு கொண்டுருவியோ? அந்த பாவம் எனக்கு எதுக்கு? அதை ஆண்டவனே பார்த்து செய்வான்.
நல்லா துமுறு எடுத்து பேசு. என் முகவே வரட்டும், என் பிள்ளை சரியாயிக்கிடட்டும், அதுக்கப்புறம் இருக்கும் உனக்கு. ஏம்மா என்ன பஞ்சாயத்துன்னு தெரியலையா? ரெண்டு விதமா மூஞ்சி வச்சுட்டு உட்காந்துருக்கு. நாட்டுல எத்தனையோ பிரச்சனைக்கு முடிவு கண்டுபிடிக்காங்க, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்க மாட்டுக்க. இல்ல சிவஞானம், என்னம்மா? உன் பொண்டாட்டி பண்ண காரியத்தால உன் பிள்ளை இப்ப கெதி இல்லாம படுத்து கிடக்கால. என்னம்மா சொல்லியா? மகாவுக்கு என்னாச்சு? பிள்ளை கை கால் வலியில சுருண்டு படுத்து கிடக்கால, மேலெல்லாம் கொதிக்குது. எல்லாத்துக்கும் காரணம் இவ தானே? ஆமா நான் தான். ஏன்னா அது ஊரை விட்டு பிள்ளைல, அதான் அப்படி நாசமா போன அப்படி பண்ணிட்டேன். உனக்கு அக்கறை தான் என் பிள்ளைய தனியா விட்டுருப்பியாட்டி. ரெண்டு பேரும் நிறுத்துங்க. பிள்ளைக்கு கெதி இல்லைன்னு சொல்லவும் எனக்கு கேட்கவே சங்கடமா இருக்கு. அதை விட்டுட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டு கிடைக்கிற. நான் ஒன்னும் சண்டை எடுத்துட்டு இல்ல சரியா? எனக்கு ஒன்னும் வேலை இல்லாம இல்ல. ஒரு சிலர் வேலை வெட்டி இல்லாம சும்மா உட்காந்து தின்னுட்டு தூங்குதாவோ, அதனால சண்டை எடுத்துட்டு அலைதாவோ. யாரட்டி சொல்ல? உன் காசுலயே நான் உட்காந்து திங்க, இல்ல உங்க அப்பா விட்டு காசுல உட்காந்து திங்கனா? எம்மா ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் வாய மூடுங்கம்மா. அவ என்ன சொல்லான்னு கேளுல. நான் உட்காந்து திங்கனா என் புள்ள நீ உழைக்க நான் சாப்பிடுதேன். இவளுக்கு என்னல காந்துது? சரி ரெண்டு பேரும் ஒருத்தர் என்னன்னு சொல்லிட்டு போங்க. நான் என் பிள்ளைய போய் பார்க்கட்டும். வீட்டுக்கு வந்தா ஒரு நிம்மதி கிடையாது. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு எந்த நேரத்துல எப்படி பேசணுங்கிறது கூட தெரிய மாட்டேங்குது. அதை கூட நம்ம தான் யோசிக்க வேண்டியிருக்கு, சொல்ல வேண்டியிருக்கு. பொறாம்பாரு காதுல கேட்காத மாதிரி, அவ பேசின எதையுமே காதுல வாங்காத மாதிரி போவான். அப்படிலாம் மாத்தி வச்சிருக்காவா? என் பிள்ளையா இப்படி படுத்திருக்கா? எம்மாலோ எப்பா மாத்திரை வாங்கிட்டு வந்துட்டீங்களா? மாத்திரை வாங்க சொன்னியா மக்களே? அம்மா என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே. சொல்லலையா? இந்த அம்மாவே இப்படிதான்ப்பா. நான் சொன்னோம்ல, அப்பாட்ட போன் மட்டும் சொல்லு மாத்திரை வாங்கிட்டு வர சொல்லின்னு. இரு மக்களே, நான் அம்மா கூப்பிட்டு என்னன்னு கேட்கேன். விஜயா, ஏ விஜயா. அந்த வாரேன். என்ன எது கூப்பிட்டிய? ஏம்மா தாயே நல்லா இருப்ப. உன்ட்டையும் எங்க அம்மாட்டையும் பேச எனக்கு ஆடி இல்ல. புள்ள எப்படி காய்ச்சல படுத்திருக்கா, மாத்திரை வாங்கி தர சொன்னாலாமே ஒரு போன் அடிச்சு சொல்லிருக்கலாம்ல எனக்கு. காய்ச்சல் எப்படி கொதிக்குன்னு பாத்தீங்களா? இதுக்கு மாத்திரை தின்னா கேக்குமா? மேற்கொண்டு இன்னும் ஒரு ரூபா சாப்பிடல அந்த பிள்ளை. போயிட்டு வந்ததுல இருந்து டீ காபி கூட கொடுக்காம எனக்கு மேல்கள்லாம் வலிக்குன்னு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு படுத்தவா அப்படியே படுத்து கிடக்கா. நானும் அப்பளைய வச்சு எந்திரி கொஞ்சமாவது ரசஞ்சோராது தின்னு நான் ஊட்டுனேன். போய் ஊசி போட்டு வருவோம்னு சொல்லிக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். என் பேச்ச மதிக்குவா கொள்ளுவா? அதான் நீங்க வந்த பிறகு உங்ககிட்ட சொல்லி அவளை சாப்பிட வச்சுட்டு ஆஸ்பத்திரி கூட்டு போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள உங்க அம்மா ஒரு பத்திரகாளி ஆட்டம் ஆடியாச்சேன்ட்ட. சரி விடு, நான் பாத்துக்கிட்டேன். நீ போய் சுவாறு கொண்டா. மகாமா ஒரு 2 வாய் ரசஞ்சோரா சாப்பிடு போ. வேண்டாப்பா, எனக்கு சாப்பாடு நினைச்சாலே பிடிக்கல. அப்போ ஒண்ணு செய்யுமா, இப்போ ஊசி போடுறதுக்கு நீ வண்டியில வந்து உட்காரு. அப்போ நீ கூட்டு போறேன். போற வழியில ஏதாவது இட்லி கடை புரோட்டா கடை இருந்ததுன்னா சாப்பிட்டுட்டு அப்படியே ஊசி போட்டு வந்துருவோம். என்னப்போ உனக்கு ரசஞ்சோறு பிடிக்கலன்னா அது விட்டுரு. இப்ப எனக்கு எதுவுமே வேண்டாப்பா, மாத்திரை போட்டா சரியாயிரும். பாருங்க அப்பளைய வச்சு இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. மெடிக்கல் காரன் MBBS படிச்சுட்டா கடை வச்சிருக்கான். ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு ஊசி போட்டு வானா எந்திக்க மாட்டுக்கா. மக்களே அப்பாவுக்காண்டி வாமா. மாத்திரையை போட்டு படுத்துன்னு வைங்க. ஒரு நேரத்துக்கு மேல காய்ச்சல் கூடுதலா வந்துரும் பாத்துக்கோ. அந்த நேரத்துக்கு நல்ல டாக்டர் இருக்க மாட்டாங்க. நம்ம அந்த நேரத்துல ஓட முடியாதுமா. நல்லா இருப்ப ஒரு ஊசி போட்டு வந்துரும் வாத்தங்க. சரிப்பா வாரேன். விஜி நீ பிள்ளைய கூட்டு வா, நான் போய் வண்டி எடுத்துட்டு நிக்கேன். சரிங்க மக்களே, மெல்ல மெல்ல எந்திரிமா. பைய வா. ஏம்மா இல்லல நான் பிள்ளைய ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டாரு. என்னம்மா அவள் எங்க எந்திரிச்சிட்டாளா? எந்திரிச்சு மெல்ல மெல்ல வாராமா. அம்மா கூட்டிட்டு வரா. எடி நில்லு. என்ன ஆச்சி? ஒரு 5 நிமிஷம் நில்லுட்டி சுத்தி போட்டுறதே. ஆச்சி எனக்கு நிக்க முடியல ஆச்சி, நீ வேற. ஷோ வாய மூடு. வெளியில எங்கேயும் போயிட்டு வந்தா பிறத்த துப்பிட்டு வரணும். காலை கழுவிட்டு உள்ள வரணும். வந்த உடனே ஒரு தாளை வச்சோ இல்ல உள்ள ஏதாவது பொருளை வச்சோ சுத்தி போடணும். இந்த அறிவெல்லாம் அவங்க ஆத்தாளுக்கு கிடையாது. வந்த உடனே 2 கல்லுப்பும் முளாத்தலும் வச்சு உனக்கு சுத்தி போட்டிருந்தானா இப்ப இம்புட்டு பிரச்சனை கிடையாது. இப்ப மாதிரி சுத்தி போடுதேன், அப்பதான் பார்க்க வைத்தியம் பழிக்கும். இல்லைன்னா மறுபடியும் வந்து சுருண்டு படுத்துக்கிடுவேன். நான் சுத்தும் போது எதுவும் பேசிடாத என்னட்டி. எல்லாருக்கும் தான், எல்லாரும் வாய மூடிட்டு தான் நிக்கணும். ஊடெல்லாம் பேசிடக்கூடாது. ஏல உன் பொண்டாட்டிய தூர தள்ளி நிக்க சொல்லல, நான் பிள்ளைக்கு சுத்தட்டும். ஏ அம்மா பேத்தி விட்டு போட்டு கடவுளே. கொதி அம்மா நான் துப்பு மக்களே, 3 தடவை துப்பு. போ இப்போ போ, சரியாயிரு எல்லாம். இல்ல பல்ல மேடு பார்த்து ஓட்டிட்டு போ. பிள்ளைக்கு மேல்கள்லாம் குத்தி குடையும். சரிம்மா வா மக்களே. கடவுளே என் பிள்ளை சீக்கிரம் கெதியாகி வரட்டும். இந்நேரம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காளோ தெரியல. ஒரு ஃபோன் அடிச்சு பார்ப்போமா? வேண்டாம், அவளே இன்னைக்கு நிறைய பேசியாச்சுன்னு சொல்லிட்டு போனா. திரும்ப ஃபோன் பண்ணோம்னா நம்ம சொன்னதுக்காண்டியே இந்த ஆளு திரும்ப திரும்ப ஃபோன் அடிக்காருன்னு நம்ம மேல கோவம் வந்துடக்கூடாது.
இன்னும் ஒரு வார்த்தை கூட அவ சம்மதம்னு சொல்லவே இல்லை. நம்மளா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அவ வாயிலேருந்து இன்னும் ஒரு வார்த்தை கூட வரல. இருந்தாலும் ஒரு ஃபோன் எடுப்போமே, எடுத்தானா பேசட்டும், எடுக்கலைன்னா விட்டுருவோம். ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேக்கான்னு தெரியலையே. ராத்திரி ஃபோன் பண்ணவும் தப்பான பையன் நினச்சிட்டாலோ. ச்சே, இன்னைக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணாமலாச்சும் இருந்தேன்னு இல்லை. இனி என்னானாலும் நம்ம ஃபோன் போடக்கூடாது, மரியாதையாக இருக்காது. அவளுக்கா பிடிச்சதுன்னா கால் பண்ணட்டும், அப்புறம் எல்லாமே கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே மறந்துட வேண்டியதுதான். தூக்கத்தை தொலைத்தேனே, துடிக்குது நெஞ்சம்.